இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிடி சார். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம படத்தோட ஸ்டார்டிங்கில் ஜோராக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ மேஜிக் வால் அப்படின்ற ஒரு சுவத்தை காட்டுறாங்க. யாருக்குமே தெரியாமல் ரெண்டு பொண்ணுங்க ஊத்து பக்கம் வந்துக்கிட்டு இந்த இன்ஸ்டியூட்டில் நடக்கிற கொடுமையை யாருமே கேட்க மாட்டாங்களா, இதுக்கெல்லாம் நாங்கள் செத்தாதான் ஒரு வழி பிறக்கும் போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மலையிலேயே அங்கே எங்கேயும் நனைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ண நம்ம ஊர் ஈரோடுல ஒரு ஸ்கூலை காட்டுறாங்க. அப்போ அங்கே ப்ரேயர் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. அப்போ ரெண்டு குட்டி பசங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வரப்போற ஸ்போர்ட்ஸ் டே ரன்னிங் ரேஸா ஃபுட்பாலா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ரன்னிங் ரேஸ்ல உன்னை வீழ்த்துறேன் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வாண்டுகளும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பின்னாடி இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு இந்த பசங்க கிட்ட இந்த வருஷம் ஸ்போர்ட்ஸ் டே நடக்குமான்னு பாருங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சேர்ந்து பிரின்சிபல்கிட்ட ரெக்வஸ்ட் வைக்க போறாங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டே இல்லை அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு போன வருஷமே ரிசல்ட் கம்மியானதுனால அட்மிஷனும் கம்மியாயிருச்சு. அதனால நம்ம அந்த ஸ்போர்ட்ஸ் டேவை வைக்கக்கூடாது, மறுபடியும் அதிகமாக டெஸ்ட் வைக்கிறோம், ஸ்கூல்ல பசங்களை அதிகமாக சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த குரூப்ல மாரிமுத்து அப்படின்ற ஒரு சயின்ஸ் வாத்தியார் இருக்காரு. அந்த சயின்ஸ் வாத்தியார் தான் ரொம்ப மும்முரமா இருக்காரு இந்த ஸ்போர்ட்ஸ் டேவை கேன்சல் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி. ஒவ்வொரு கிளாஸ்ல இருக்கிற பசங்களும் ஒவ்வொரு கேங்கா இருக்காங்க. அந்த டயத்துல தான் பாருங்க ஸ்போர்ட்ஸ் டே கேன்சல் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டும் வருது. பசங்க எல்லாருமே பிளான் போட்டு ஒவ்வொரு கிளாஸ்ல இருக்கிற பசங்களும் ஒவ்வொருத்தவங்க நான் டாய்லெட் போறேன்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் அங்க இருக்க மாடிக்கு மேல போய்கிட்டு இருக்காங்க. பசங்க எல்லாருமே அப்படி எங்க தான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம மாரிமுத்து மேல போறாரு. அது மட்டும் இல்லாம கூட இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருமே மேல போறாங்க. பசங்க எல்லாருமே அந்த மேஜிக் வால் அப்படின்ற சோத்துக்கிட்ட போய் நிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் மாரிமுத்து மேல வந்தது மட்டும் இல்லாம இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு அந்த பசங்களும் இந்த மேஜிக் வால்னு இந்த இடம் இருக்குல்ல சார், அதுல வந்து நம்ம என்ன எழுதுனாலுமே அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்துல தான் நம்ம மாரிமுத்து அந்த சோத்தை ரொம்ப உத்து பாக்குறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா மாரிமுத்தை வந்து நாய் கடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு யாரோ எழுதி வச்சிருக்காங்க. இந்த வேலையை பார்த்தது எவன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம மாரிமுத்தும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த டயத்துல தான் அங்க இருக்கிற பிரின்சிபலும் அந்த சோத்தை பாக்குறாரு. அங்க இருக்கிற பையன் ஒருத்தனும் தன்னோட அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, ஆப்ரேஷன் வந்து நல்லபடியாக நடக்கணும், அது மட்டும் குணமாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம பிரின்சிபலும் இவங்க எழுதி இருக்கிறதுலாம் ஒருவேளை நடக்குதா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருக்கும் டவுட் வருது. அந்த டயத்துல தான் நம்ம மாரிமுத்தும் சரி இப்போ என்ன எழுதுறதுக்காண்டி நீங்க மேலே வந்தீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க, நாங்கள் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் டே நடக்கணுன்றதுக்காண்டி மேலே வந்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம மாரிமுத்து சிரிச்சுக்கிட்டு ஸ்போர்ட்ஸ் டே மட்டும் நடந்துருச்சுன்னா நீங்க என்னை வந்து மாரிமுத்து இல்ல டே மாரிமுத்து அப்படின்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. பசங்களுமே யோசித்துக்கிட்டு சரி இவங்க கிட்ட பேசினா நம்மளுக்கு வேலை ஆகாது போல, நம்ம போய் பிடி சார்ட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி போகிற டயத்துல நம்ம ஹீரோ என்ட்ரி. நம்ம ஹீரோவும் பசங்க எல்லாத்தையுமே நிப்பாட்டி வச்சுட்டு அந்த அங்க இருக்கிற ஒரு சின்ன பையன் கூட ஆம் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆல்ரெடி பாருங்க அந்த ஆப்போனன்ட் பையன் வந்து சின்ன பையன், இவரு வேமா அந்த கையை வேமா அழுத்தினது மட்டும் இல்லாம அந்த பையனும் அவுட் ஆயிருதான். அதுக்கப்புறம் இவரே பேரை சொல்லி அவர் சேர பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற பசங்களும் என்னடா இவரு பேரை சொல்லி இவரே சேர பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல இவர் இப்படி தாண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கிற பசங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்துல தான் நம்ம பிடி சாரும் அந்த கூட இருக்கிற பசங்க எல்லாருமே போய்கிட்டு அந்த பிரின்சிபல்கிட்ட சார் நீங்க வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் நடத்த வேணாம் சொன்னீங்களாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரு பேச போறாரு. அந்த டயத்துல தான் நம்ம பிரின்சிபலும் நீ வானதி டீச்சரை லவ் பண்ற மாதிரி எனக்கு நியூஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம பிரின்சிபலும் பேசிக்கிட்டு இருக்க, ஆத்தாடியோ நம்ம ஒரு பிரச்சனைக்காண்டி வந்தா இங்க இவரு நம்மளுக்கு மேல ஒரு பிரச்சனையை போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. பிடி வாத்தியாரான நம்ம ஹீரோக்கு இங்கிலீஷ் மிஸ் ஆன வானதி அப்படின்ற டீச்சர் மேல ஒரு கண்ணு. அந்த டயத்துல தான் அங்க இருக்கிற ஒரு குட்டி பையனும் அவனை பார்த்துட்டு சார் இவனு தான் சார் அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம பிரின்சிபல் கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்துல தான் நம்ம வானதி மிஸ் என்ட்ரி. அந்த டயத்துல தான் அந்த குட்டி பையன் ராகுலும் நம்ம ஹீரோவோட அதிகமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அந்த வானதி டீச்சரை வரவேற்றுக்கிட்டு இருக்கான். ஸ்போர்ட்ஸ் டே எல்லாம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம பிரின்சிபலும் சொல்லிட்டாரு. அதை கேட்ட நம்ம ஹீரோவும் காண்டாகி போயிட்டாரு. ஒரு நாள் நடக்கிற ஸ்போர்ட்ஸ் டே காண்டி ஒரு அகாடமிக் இயரா நடக்க வேண்டிய எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் நடக்கிற ஸ்போர்ட்ஸ் டே காண்டி நீங்க அப்படி என்னத்தை தான் சொல்லிக் கொடுக்க போறீங்களோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் பிரின்சிபல்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த டயத்துல தான் நம்ம ஹீரோவும் சார் வேற யாராவது ஸ்போர்ட்ஸ் டேவை கேன்சல் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா வாலிபால் பிளேயரான நீங்களே இந்த ஸ்போர்ட்ஸ் டேவை கேன்சல் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம பிரின்சிபலும் ஐயோ எல்லாரும் முன்னாடி வந்து நம்மள வாலிபால் பிளேயர் வேற சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரி அப்படின்னு அந்த ஸ்போர்ட்ஸ் டேவுக்கு ஓகேவும் சொல்லியிருந்தாரு. ஸ்போர்ட்ஸ் டே வேற நடக்குது, ஆட்டம் பாட்டம்னு ரொம்ப குதூகலமா போய்கிட்டு இருக்கு. அந்த டயத்துல தான் அந்த ஸ்கூலோட சேர்மன் வராரு. நம்ம ஹீரோவும் அங்க போனது மட்டும் இல்லாம அவரை கூப்பிட்டு சார் வாங்க சார் டான்ஸ் எல்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டாஃப் நம்ம பிரின்சிபல் யாருமே நடுங்கிட்டு இருக்காங்க. ஐயோ இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளாச்சு, இவரை போய் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்ல நம்ம சேர்மனும் சிரிச்சுக்கிட்டு நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கப்பான்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து போறாரு. அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குற எல்லாத்துக்குமே அங்க பக்கத்துல ஒரு குவார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோவோட ஃபேமிலி அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருமே அங்கதான் பக்கத்துல தங்கி இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. ஆனா நம்ம ஹீரோவோட அம்மா பாருங்க அந்த தங்கச்சியை கவனிக்காம நம்ம ஹீரோவை தான் விழுந்து
கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு தோசை சுட்டு கொடுத்தது மட்டும் இல்லாம அவனுக்கு வாயில ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி நம்ம ஹீரோவை ஸ்கூல் போறதுக்கு ரெடியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்துல தான் ஜோசியர்ட்ட இருந்து அம்மாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஹீரோக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க போல. ஆனா எவ்வளவோ ஜாதகத்தை பார்த்துமே எதுவுமே செட் ஆக மாட்டுது. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா ஒரு ஜாதகத்தை அனுப்புறாங்க, அதுவுமே செட் ஆக மாட்டுது. அந்த ஜோசியரும் ஹீரோவோட அம்மா கிட்ட உங்களுக்கு பையனுக்கு ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஹீரோவை ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். அது மட்டும் இல்லாம அவரு பெரிய பிரச்சனையில சிக்குவாரு, அதனால அவரு வேற ஊருக்கும் போவாரு. அதையும் தாண்டி அவருக்கு வந்து உயிருக்கே ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஜோசியரும் உங்க அம்மா கிட்ட சொல்றாரு. கல்யாணத்து வரைக்கும் உங்க பையனை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு அந்த ஜோசியரும் உங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. அவங்க அம்மாவும் நம்ம ஹீரோவை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஸ்கூலுக்கு போற டயத்துல அங்க பக்கத்துல இருக்க ரத்னம் அப்படின்ற ஒருத்தர், அந்த ரத்னம் அப்படின்றவர் நம்ம ஹீரோ கூட சேர்ந்துட்டு அந்த ஸ்கூல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பொண்ணு ஒரு பையன், அந்த பொண்ணோட பேரு வந்து நந்தினி. அந்த டயத்துல பாருங்க, அந்த பொண்ணுக்கு காலேஜ்ல ஒரு எக்ஸாம் இருக்கு. அந்த பொண்ணும் நடந்து தன்னோட தம்பி கூட சேர்ந்துட்டு அந்த எக்ஸாமுக்கு போகுது. நீ நடந்து போனேன்னா எக்ஸாமுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரத்னமும் நம்ம ஹீரோ கிட்ட அவளை போய் காலேஜ்ல விட்டுருப்பா அப்படின்னு சொல்றாரு. சரி, அந்த பொண்ணை காலேஜுக்கு கூட்டு போலான்ற டயத்துல நம்ம ஹீரோவோட டிரைவிங் ஸ்கில்ல பாத்தீங்கன்னா நடந்து போறவங்க கூட தோத்து போயிருவான் போல. அவளை மெதுவா போவாரு நம்ம ஹீரோ. அதை வச்சு சில காமெடி எல்லாம் சொல்லி போய்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ வேலை பார்க்குற ஸ்கூல் ரொம்ப பெருசு. அது பக்கத்திலே தான் அந்த காலேஜ் இருக்கு. நம்ம ஹீரோவும் நந்தினி அந்த காலேஜ்ல விட்டுட்டு அவரு தன்னோட ஸ்கூலுக்கு போறாரு. ராகுல வச்சு இங்கிலீஷ் டீச்சர் கூட நம்ம ஹீரோவும் ஒரு பர்ஃபார்மன்ஸும் காமெடியும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குற வாட்ச்மேனும் யார்கிட்டயும் கடை வாங்கியிருப்பாரு போல. அங்க வந்து அவங்களும் ரொம்ப மரியாதை இல்லாம திட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ தட்டி கேட்பாராம் பார்த்தா அவரு நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரு ஒதுங்கி நிக்காரு. ஹீரோயினும் நம்மளோட சொந்த பிரச்சனை எல்லாமே ஸ்கூல் பக்கத்துல கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாரிமுத்துவை வச்சு இந்த மாதிரி போலீஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம் சொல்லி மிரட்ட அங்க இருக்கிற வட்டி கடைக்காரனும் அங்க இருந்து போயிருதான். அந்த டயத்துல தான் நம்ம பிடி டீச்சர் வானதியும் இந்த பிரச்சனை எல்லாமே நீங்க தட்டி கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. நமக்கு எதுக்குங்க வம்பு, இந்த மாதிரி 1000 பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கோம், நம்ம பாட்டுக்கு அந்த பிரச்சனை என்னன்னு பார்த்துட்டு ஒரு பக்கம் ஒதுங்கி நின்றணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினோட மனசுல நம்ம ஹீரோவோட மதிப்பு வந்து கொஞ்சம் இறங்கிருச்சு. அந்த டயத்துல தான் பிரின்சிபல் இருந்து ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த காலேஜுக்கு போனோம் வாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் ஐயோ அன்னைக்கு வேற நம்ம ஃபங்க்ஷன் டயத்துல வந்து அந்த சேர்மனை வேற ஆட கூட்டம், ஒருவேளை நம்மள லெஃப்ட் ரைட் வாங்கிடுவாரோ சொல்லிக்கிட்டு ஒரு பயத்திலே தான் அந்த காலேஜுக்கு போறாரு. அங்க அந்த சேர்மன் ரூமுக்கு வெளியே எக்கச்சக்கமான பேரோட நம்ம நந்தினியும் நின்றுகிட்டு இருக்காங்க. நம்ம நந்தினியும் காலேஜ்ல கல்ச்சுரல்ஸ் வரப்போகுது, அதனாலதான் நம்ம சீஃப் கெஸ்டா வந்துட்டு நம்ம சேர்மனை கூப்பிடலாம் சொல்லிக்கிட்டு நாங்க 10 பேர் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினியும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சேர்மன் ஆபீஸ் பக்கத்துல இருக்கிற அந்த ரிசப்ஷனிஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணு ட்ரெஸ் கோட் சரியா ஃபாலோ பண்ணாததுனால அவங்கள வந்து பயங்கரமா திட்டி அனுப்புறாங்க. எதுக்கு இவ்வளவு ஹார்ஷா அவளை திட்டிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் சாஃப்டா சொல்லலாமே சொல்லிக்கிட்டு நம்ம நந்தினியும் அங்க இருக்கிற அந்த பொண்ணுட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேர்மன் நம்ம ஹீரோவையும் பிரின்சிபலையும் அங்க இருக்கிற ஒரு ரூமுக்கு கூப்பிடுறாரு. இவரு நடுங்கிக்கிட்டே உள்ள போறாரு. உங்களை பாக்குறதுக்கு டிஸ்கோ டான்சர் மாதிரியே இருந்துச்சுங்க, அதனாலதான் உங்களை ஆடுறதுக்கு கூப்பிட்டேன், என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. அவரு கூப்பிட்ட விஷயமே வேற. ஸ்கூல்ல மேஜிக் வால் அப்படின்னு ஒரு சுவர் இருக்கு பாத்தீங்களா, அந்த சுவரை உருவாக்கி விட்டதே யாரும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான். என்னன்னா பசங்களுக்கு அம்மா அப்பா கிட்ட சொல்ல முடியாத ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அவங்களோட பிரச்சனையை யாருக்கிட்டயுமே சொல்லாம போனாதான் அவங்களுக்கு சைக்காலஜிக்கலா நிறைய பிரச்சனை வரும். அவங்களோட ப்ராப்ளம் எல்லாம் அந்த சோத்துல எழுதுனாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராப்ளமும் கொஞ்சம் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கிற நம்ம சேர்மன் கிட்டையும் சொல்றாரு. நாங்க கோயிலுக்கு போற மாதிரியே நீங்க பசங்களை வந்துட்டு அந்த சோத்துக்கு வர வச்சிருக்கீங்க, இது ஒரு பாசிட்டிவான விஷயம். இந்த விஷயம் அந்த காலேஜ்ல இருக்கிற பசங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சு எங்களையும் அந்த சோத்துல எழுத விடுங்க சொல்லிக்கிட்டு அவங்களும் நிறைய லெட்டர் வந்து எனக்கு எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. அந்த காலேஜ் பசங்களை எல்லாருமே ஸ்கூலுக்கு வர வைக்கலாமா சொல்லிக்கிட்டு நைஸா அப்படி நம்ம பிரின்சிபலுக்கு திரும்பிக்கிட்டு என்ன வாலிபால் பிளேயரே ஓகேவா அப்படின்னு கேட்க நம்ம பிரின்சிபலும் ஓகேன்னு சொல்றாரு. ஏயா என்னைய பார்த்தா என்ன டிஸ்கோ டான்சர் மாதிரியா தெரியுது அப்படின்னு சொல்ல வர நம்ம ஹீரோவும் அப்படியே கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சார் இந்த மேஜிக் வால் விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் வந்து இது மட்டுமா நடத்துறேன், இதோட சேர்ந்து 32 ஸ்கூல் காலேஜ் நடத்துறேன், அதனால எங்க என்ன நடந்தாலுமே எனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கிற சேர்மனும் சொல்றாரு. இந்த மேஜிக் வால் திட்டம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவையும் போக சொல்றாரு. ஆனா பாருங்க இன்னைக்கு நைட்டு நம்ம நந்தினியோட அப்பா ரொம்ப பதட்டமா இருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா நந்தினி இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை. காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி அவங்களும் கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த நந்தினி போன நைட்டு தான் அந்த காலேஜோட கல்ச்சரல் நடக்க போகுது. இன்விடேஷனை தான் நம்ம சேர்மனுக்கு கொடுக்கறதுக்காண்டி நந்தினி அங்க வந்திருந்தாங்க. ஆனா பாருங்க நந்தினி இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை. சரி வாங்க தனித்தனியா போய் தேடலாம் சொல்லிக்கிட்டு மாரிமுத்து ஒரு பக்கம் அமைச்சிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம நந்தினியோட அப்பாவும் தேட போற இடத்துல நம்ம ஹீரோவோட அம்மாவும் வந்துட்டு நைட் டைம்ல எங்கேயுமே போகாதான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க அம்மா வந்து திட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோவை அங்க இருந்து கிளம்புறாரு. இவங்களோட நைட்டு ஃபுல்லா 1 மணி நேரம் தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம நந்தினி வீட்டுல இருந்து கால் வருது, இந்த மாதிரி நந்தினி வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் நேரா வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. கல்ச்சரல்ஸ்க்கு கொஞ்சம் மாடல் ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, அதே ட்ரெஸ்ஸோட வீட்டுல வந்து நிக்கிறாங்க. அந்த டயத்துல தான் பாருங்க பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு ஒரு 4 பசங்க நம்ம நந்தினி கிட்ட கொஞ்சம் பிஹேவ் பண்ணிருக்காங்க. அதனாலதான் நம்ம நந்தினியோட கையிலயும் கொஞ்சம் ரத்தக்கரை இருக்கு. போலீஸுக்கு போன் பண்ணலாம் சொல்லி பார்த்தோம்பா, ஆனா என்னோட போன்ல வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு, அதனாலதான் நானும் அப்படியே கொஞ்சம் பயந்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரி இப்போ நீங்க வந்து போலீஸுக்கு போன்
பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்பா கிட்டே அம்மா கிட்டே சொல்றாங்க. அந்த டயத்துல நம்ம நந்தினியோட அம்மாவும் ஏன் இந்த விஷயம் ஃபுல்லா ஊருக்கே தெரியணுமா என்ன, உன்னை அப்பவே நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ கேட்காம தான் அந்த மாதிரி போய்கிட்ட, அதனாலதான் இப்படி நடந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு நம்ம நந்தினியோட அம்மாவும் நம்ம நந்தினியை திட்டிக்கிட்டு அவங்களே தூங்க சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவும் அவங்க அம்மா கிட்ட சாரி கேட்கிறாரு. நம்ம ஹீரோவோட அம்மா அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க லேடிஸ்ல என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த துணி எடுக்கும் போது அந்த நந்தினியோட அம்மா வந்துட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் வேணாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நந்தினி தான் அடம் முடிச்சு அந்த ட்ரெஸ் வாங்கியிருக்காங்க. அந்த பொண்ணு இனிமேல் எப்படி வெளியே வரும் சொல்லிக்கிட்டு அவங்க அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ வெளியே வந்தது மட்டும் இல்லாம அம்மா சரி நேற்று என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. நேற்று ஒரு விஷயம் நடந்திருக்குல, அந்த நியூஸ் வந்து இந்த ஏரியா ஃபுல்லா போயிருக்கும், அதனால அந்த பொண்ணு இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு வெளியே வராது, அவங்க குடும்பமே வேற ஒரு ஏரியாவுக்கு மாறி போனாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவோட அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோவும் மாடி மேல போய் பல்ல விளக்கிக்கிட்டு இருக்காரு. நம்ம நந்தினியும் சுடிதார் போட்டுக்கிட்டு அவன் தம்பியை ஸ்கூலுக்கு கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்துல மேல பார்க்கும்போது மொட்டை மாடியில நம்ம ஹீரோவும் பல்ல விளக்கிக்கிட்டு இருக்காரு. நந்தினியை பார்த்து சிரிக்கிறாரு. நம்ம நந்தினியும் பார்த்து சிரிச்சது மட்டும் இல்லாம அவங்களும் அப்படியே காலேஜுக்கு போறாங்க. இந்த பிரச்சனை நந்தினி மேல இல்ல, அப்புறம் எதுக்கு அவங்க வீட்டுல இருக்கணும், அந்த ஸ்போர்ட்ஸ் டே அப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டயத்துல அங்க பிரஸ் வந்திருந்தாங்க, எல்லாத்தையுமே போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்துல அந்த மேஜிக் வாலை போட்டோ எடுத்து அவங்களோட பத்திரிகையிலையும் போட்டிருப்பாங்க. அந்த நியூஸை பார்த்து தான் அந்த காலேஜ் பசங்களும் நாங்களும் மேஜிக் வாலுக்கு போவோம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நம்ம சேர்மனும் இது வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீ பப்ளிசிட்டி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவையும் கூப்பிட்டுட்டு அவரும் பேசிக்கிட்டு இருந்திருப்பாரு. பத்திரிகையை பார்த்து படிச்சது மட்டும் இல்லாம மேஜிக் வால் கிட்ட ஒரு வாக்கியம் எழுதிருக்கு, என்ன வாக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இது உண்மைதானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் பாக்குறதுக்காண்டி அந்த சோத்துக்கிட்ட போறாங்க. நம்ம ஹீரோயின் போனது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவையும் கூப்பிட்டு போறாங்க. போனது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற அந்த மேஜிக் வால்ல இருக்கிற அந்த வாக்கியத்தையும் படிக்க சொல்றாங்க. இந்த இன்ஸ்டிடியூட் நடக்கிற கொடுமையை யாருமே கேட்க மாட்டீங்களா, நாங்க செத்தாதான் இதை வந்து யாருமே தட்டிக்கிப்பீங்க போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு வாக்கியம் எழுதி இருக்கு. ஸோ இதை ஒரு சீரியஸான விஷயமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோவும் ஏங்க இது வந்து பசங்க யாரோ ஹோம்ஒர்க் பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு அவங்க தான் இதை தெரியாம எழுதி வச்சிருப்பாங்க, இதை போய் நீங்க சீரியஸா எடுத்துக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஸ்கூல் பசங்க யாருமே இன்ஸ்டிடியூஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ பக்கத்துல இருக்கிற காலேஜ் பசங்க தான் யாரோ வந்து எழுதி இருக்கணும், என்ன பிரச்சனையா இருக்கும் சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயினும் சீரியஸா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்துல தான் நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு ஒன்று தட்டுப்படுது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. கேமராவை அந்த பக்கம் திருப்பினா ராகுல் லவ்ஸ் வானதி மிஸ் அப்படின்னு எழுதியிருக்கான். இது அவ வேலை தான் மிஸ், நான் அப்பமே சொன்னனே இவன் வந்து ஒரு மிகப்பெரிய விஷ கிருமின்னு நான் சொன்னனே, இந்த சோகத்துல இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கான் அந்த பக்கி. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ மேல கொஞ்சம் லவ் வந்த மாதிரி தெரியுது. ஹீரோயினும் வீட்டுக்கு போறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து அம்மா கிடையாது, ஒரே ஒரு அப்பா தான் இருக்காங்க. அவங்க அப்பா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு ஒரு பயங்கரமான ஆளு, அவரை பாக்குறதுக்காண்டி நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க, ஒரு பிரபலமான ஆளு. ஆனா பாருங்க வாய்தாக்கு வராதவங்களை ஃபுல்லா கட்ட பஞ்சாயத்து பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் நேரா நம்ம ஹீரோயினோட அப்பாவை பாக்குறதுக்காண்டி போறாரு. பொண்ணை வேற வாத்தியாருக்கு படிக்க வச்சிருக்காரு, நம்ம டீசெண்டா போனா நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு டையெல்லாம் கட்டிக்கிட்டு அவரும் போய் நிக்கிறாரு. அவர் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. இது நம்ம ஹீரோக்கு ரொம்ப பெருத்த அவமானமா போயிருது. அவருக்கு வந்து நம்ம ஹீரோவை பிடிக்கல அப்படின்னாலும் நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்சதுனால சரி அவரு ஓகேன்னு சொல்றாரு. ஹீரோ ரொம்ப சாதுவா இருக்காரு, நாளைக்கே ஒரு பிரச்சனைனா அவளுக்காண்டி வந்து நிற்பாரா அப்படின்றது ஒரு சந்தேகம் தான். அப்பான்ற ஸ்தானத்தினால நான் தான் வந்தாகணும், சரி இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்றாரு. அந்த டயத்துல தான் பாருங்க நம்ம நந்தினியை வந்து ஒரு 4 பேர் தப்பா நடந்துக்க பார்த்தாங்க பாத்தீங்களா, அதை வந்து வீடியோவை எடுத்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப வைரலா போயிருச்சு. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா கமெண்ட்ல வந்துட்டு எல்லாருமே நந்தினி மேல தான் குறை சொல்றாங்க, அவங்க அணிஞ்சிருக்க ட்ரெஸ்னால தான் பசங்க இந்த மாதிரி பண்ண. அதுல 1-2 கமெண்ட் மட்டும் நம்ம நந்தினிக்கு ஆதரவா இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா பெரும்பாலான கமெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து எதிராக தான் இருக்குது. நம்ம ஹீரோவோட அம்மா அப்பாவும் நம்ம ஜோசியர் கிட்ட போனது மட்டும் இல்லாம அவங்களோட ஜாதகத்தையும் கொடுத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்துல தான் நம்ம ஜோசியரும் இந்த பொண்ணு அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அந்த பொண்ணு அந்த பையனை மதிக்காது, அது மட்டும் இல்ல அவங்களுக்கு பிறக்க போற அந்த பையனும் அவங்க அப்பாவும் மதிக்க மாட்டான், குடும்பத்துல ஒரு கேவலமான பிறவியா தான் இருப்பாரு அப்படின்னு சொன்ன மணிக்க இந்த ஜாதகக்காரருக்கு ஏற்கனவே கல்யாணம் இருக்கணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்க அப்பதான் ஒரு சின்ன ஃபால்ட் ஆயிருச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஜாதகத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம ஹீரோவோட அம்மாவும் அதாவது நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா ஜாதகத்தை கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே அவரும் ஒரு பரிதாபமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இப்ப அந்த விஷயம் அந்த ஜோசிக்காரருக்கும் தெரிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோயின் ஜாதகத்தை கொடுக்க எதுக்கு நான் பயந்தனோ அது வந்து இப்போ நெருங்கி வருது, நம்ம ஹீரோக்கு மிகப்பெரிய பிரச்சனை வருது, எவ்வளவு சீக்கிரமா நிச்சயதாரத்தை வைக்கீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசிக்காரரும் சொல்றாரு. அந்த டயத்துல தான் நம்ம ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோயினும் நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வராங்க. நல்ல நாள் எல்லாமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆடி மாசம் வர்றதுனால நாளைக்கே நிச்சயதாரத்தை வைக்கணும், இல்லைன்னா 1.5 மாசத்து வரைக்கும் நம்ம வேற நல்ல நாளே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினோட அப்பாவும் நாளைக்கு தான் அவங்களோட அம்மாவோட பர்த்டே, அதனால அவங்க அம்மா வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க சொல்லிக்கிட்டு சரி இதை வந்து நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்பாவும் அங்க இருந்து போறாரு. ஸ்கூல்ல இருக்கிற எல்லாத்துக்குமே கல்யாண பத்திரிக்கை கொடுத்துருந்தாங்க. சரி நைட்டு லேட் ஆயிருச்சு, எப்படியோ ஒரு வழியா போய் நம்ம சேர்மனுக்கு பத்திரிக்கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். நம்ம நந்தினியும் ஸ்கூல் பக்கம் போறாங்க. அந்த ஸ்கூல்ல அந்த மேஜிக்கல் வால் இருக்கிற அந்த மொட்டை மாடிக்கு ஏறி போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அவளை வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த மாடியில இருந்து கீழே விழுந்து சூசைட் பண்ணிக்கலாம் சொல்லிக்கிட்டு
சொல்லிட்டு நம்ம நந்தினி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பின்னாடியே போனது மட்டும் இல்லாம அவளையும் காப்பாத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வீடியோ லீக்கான விஷயம், அம்மா எங்கேயுமே வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம நந்தினியும் தைரியமா வெளியே வர்றப்போ நம்ம ஹீரோவும் நந்தினி ஒரு டைம் காலேஜுக்கு போவாங்க பார்த்தீங்களா, அந்த டேஸ்ல சிரிச்சு வழி அனுப்புவார்ல, ஏரியாவில் இருக்கிற மக்களும் சரி இவங்க என்ன நினைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கு. அவங்க வந்து நம்ம நந்தினியை ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவளோட ட்ரெஸ்ஸிங் தான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கிற ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே இவளை பத்தி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் நானும் சூசைட் பண்ண வந்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம நந்தினியும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவர் கையில இருந்து ஒரு காப்பை கலட்டி நந்தினி கையில கொடுத்தது மட்டும் இல்லாம என்னைய வந்து உன் அண்ணனா நினைச்சுக்கோ, உனக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் என்கிட்ட தைரியமா சொல்லு, என்னால முடிஞ்ச உதவியை நானும் பண்றேன், இந்த சூசைட்லாம் ஒரு தீர்வு கிடையாது, நேத்து ஒரு நாள்லயே நடக்கலன்னு சொல்லிக்கிட்டு நீ நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டுறாரு. அடுத்த நாள் விடிய காலையில நம்ம ஹீரோயினுக்கு நிச்சயதார்த்தம். நம்ம ஹீரோயினுக்கு அலங்காரம்லாம் பண்ணிக்கிட்டு கூட்டு வர டயத்துல யாரோ ஒருத்தர்கிட்ட நம்ம நந்தினியோட அப்பா போன் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினை முன்னாடி அனுப்பிட்டு நம்ம ஹீரோவும் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த போனை வாங்கி நம்ம ஹீரோவும் பேசுறாரு. கருங்கல் பாளையத்துல இருந்து ஒரு போலீஸ்காரர் பேசுறாரு. ஒரு பொண்ணோட டெட் பாடி மூஞ்சில ரொம்ப செதஞ்சு கிடக்குது, ஆனா பாருங்க அந்த பொண்ணோட ஐடி கார்டெல்லாம் பார்க்கும்போது உங்க பொண்ணு நந்தினி மாதிரி தெரியுது, நீங்க கொஞ்சம் வர முடியுமா சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அது வேற யாரோ இருக்கும் சொல்லி நம்ம வந்து சும்மா போயிட்டு வரலாம். நம்ம நந்தினியோட அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு அவரும் போற டயத்துல நம்ம ஹீரோவோட அம்மாக்கு இந்த நியூஸ் தெரியுது. அவங்களும் இந்த டயத்துல எங்கேயுமே போவானா சொல்லி பேசிக்கிற டயத்துல நம்ம ஹீரோவும் அங்க இருந்து கிளம்புறாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஜோசியரும் அங்கதான் இருக்காரு. அந்த ஜோசியரையும் தாண்டி நம்ம ஹீரோவும் அவங்க அப்பாவை கூட்டிட்டு அங்க போறாரு. போனது மட்டும் இல்லாம அந்த உடம்புல இருக்க தழும்பெல்லாம் பார்த்துட்டு அது மட்டும் இல்லாம கையில காப்பையும் பார்த்துட்டு நந்தினி தான் அப்படின்னு கன்ஃபார்மும் பண்ணியிருந்தாங்க. அந்த டயத்துல தான் அங்க பரிசல் ஓட்டுற ஒருத்தரும் அந்த மாதிரி நான் வந்து அந்த பொண்ணு இறந்தப்போ அவ பையில வந்து ஒரு லெட்டர் இருந்துச்சு, அந்த லெட்டர் வந்து அங்க இருக்கிற போலீஸ்காரரை கொடுத்துட்டேன், வேணா அந்த லெட்டர் போய் கேளுங்க சொல்லி பேசிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் அங்க போயிட்டு அந்த லெட்டரை கேட்கிறாரு. ஆனா பாருங்க அந்த லெட்டர் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பக்கத்துல இருக்கிற ஒரு கான்ஸ்டபிளோட கையில அந்த லெட்டர் இருக்கு. அந்த கான்ஸ்டபிளும் அந்த லெட்டர் எடுத்துட்டு அவரு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்காரு. மாரிமுத்தோட பைக் எடுத்துட்டு மாரிமுத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த கான்ஸ்டபிளுக்கு தெரியாம நம்ம ஹீரோவும் பின்னாடி ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்காரு. நேரா நம்ம கான்ஸ்டபிளும் காலேஜுக்கு போறாரு. அங்க இருக்கிற நம்ம சேர்மனையும் பாக்குறாரு. நம்ம சேர்மனும் அங்க பக்கத்துல சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அவர் ஆபீஸுக்குள்ள போறாரு. போனது மட்டும் இல்லாம நம்ம கான்ஸ்டபிளும் அவர் கையில ஏதோ கவர் வாங்கிட்டு வர மாதிரி தெரியுது. அது வந்து பணம் இருக்கிற மாதிரி தெரியுது. நேரா நம்ம ஹீரோ உள்ள போனது மட்டும் இல்லாம இந்த மாதிரி லெட்டரை எங்க ஏன் பணம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம சேர்மன்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவரு பக்கத்துல இருக்கிற அந்த பிஏவும் ரொம்ப ஓவரா வாய் பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம சேர்மனும் பயந்துட்டாரு. நம்ம ஹீரோ உங்களுக்கும் அந்த பொண்ணோட இறந்ததுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த சாவுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் அந்த லெட்டர் அவர் கண்ணு முன்னாடியே எரிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம நான் வேலையை விட்டு தூக்கிக்கிட்டேன், இனிமேல் உனக்கும் இந்த ஸ்கூலுக்கு எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது. மாரிமுத்து உள்ள வந்துட்டு நம்ம ஹீரோவை காம்ப்ரமைஸ் பண்ணி அவரு வெளியே கூட்டு போயிருந்தாரு. நம்ம ஹீரோவும் சட்டையெல்லாம் மடிச்சு கட்டிட்டு வேட்டியெல்லாம் மேல தூக்கிட்டு மறுபடியும் நேரா சேர்மன் ரூமுக்கு போறாரு. போனது மட்டும் இல்லாம அவர் கண்ணத்துல பலார்னு அடிச்சுட்டு உன்னை சும்மா விட மாட்டேன்னா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே படத்தோட இன்டர்வல் செகண்ட் ஹால்ஃப் ஸ்டார்டிங்ல நம்ம நந்தினிக்கான இறுதி ஊர்வலம் நடக்குது. நிச்சயதாரத்துக்கு நம்ம ஹீரோ வரலன்னு சொல்லிக்கிட்டு நம்ம நிச்சயதாரத்தமும் நின்று போச்சு. அந்த டயத்தை தான் நம்ம ஹீரோவோட அம்மாவும் ஐயோ அந்த நிச்சயதாரத்தை வேற கேன்சல் ஆயிருச்சு என்னதான் நினைப்பாங்களோ சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினோட அப்பாவும் வேற ஒரு பொண்ணுக்காண்டி நம்ம ஹீரோ வந்து இந்த லெவலுக்கு போறாரு, என் பொண்ணுக்காண்டி வேற எந்த ஒரு இலக்கியமா அவரு போவாரு, அதனால இந்த ஒரு முகூர்த்தம் இல்லாட்டா என்ன, அடுத்த ஒரு முகூர்த்தத்துல வந்து நம்ம நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம் சொல்லிக்கிட்டு என்னைக்கு இருந்தாலுமே இவர் தான் என்னோட மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயினோட அப்பாவும் அங்க இருந்து போறாரு. அந்த டயத்துல தான் பாருங்க சேர்மனோட கார் வருது. அதுல வந்துட்டு அந்த பிஏ இருக்காரு. அது மட்டும் இல்லாம சுக்காரங்களும் அந்த காருக்குள்ள இருக்கிறாங்க. நம்ம பிஏ வந்தது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வருத்தம் தெரிவிச்சுட்டு உங்களோட ரெண்டாவது பொண்ணை நம்ம காலேஜ்லயே சேர்க்கலாம் சொல்லிக்கிட்டு அது கொஞ்சம் ஃப்ரீ சீட்டு தான் சொல்லி பேசினது மட்டும் இல்லாம அவங்க கையில ஒரு 2 லட்ச ரூபாயும் கொடுத்துட்டு நம்ம பிஏவும் அங்க இருந்து போறாரு. அந்த டயத்துல தான் நம்ம சேர்மன் போலீஸ்காரங்க நம்ம பிஏ எல்லாருமே மறுபடியும் கார்ல ஏறி போறாங்க. நம்ம பிஏ வந்து பைசா கொடுக்குற டயத்துல அந்த போலீஸ்காரரும் அங்க எல்லாமே சுத்தி பாக்காரு. அவங்களுக்கு எதிர எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்ல. அது மட்டும் இல்லாம நம்ம கொடுக்குற 2 லட்ச ரூபாய் பிச்சை காசுக்காண்டி அவங்களும் எந்த ஒரு இலக்குமே போக மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம வந்து அந்த பிடி வாத்தியாரை வந்து சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. நம்ம பிஏவும் அவன் அடிக்கிறதுக்காண்டி நான் வந்து ஆல் செட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவங்க அடியாளுங்க எல்லாருமே நம்ம ஹீரோ அடிக்க ஒரு டயத்துல நம்ம ஹீரோவும் பங்கமா ஃபைட் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுருந்தாரு. அந்த டயத்துல தான் நம்ம நந்தினியோட அப்பாவும் அந்த 2 லட்ச ரூபாய் எடுத்துட்டு மறுபடியும் அந்த சேர்மன் வீட்டுக்கு போறாரு. போனது மட்டும் இல்லாம சார்னு கூப்பிட்டு அந்த பணத்தையும் திரும்பி கொடுக்குறாரு. நீங்க வந்து என்னோட பொண்ணையை கொண்டது மட்டும் இல்லாம இன்னொருத்தையுமே காலேஜ்ல சேர்த்து அவளே கொள்றதுக்காண்டி ட்ரை பண்ணாரு. நம்ம நந்தினியோட அப்பாவும் கோவமா அங்க இருந்து போயிருந்தாரு. நம்ம நந்தினியோட அப்பா நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு கம்ப்ளைண்டும் கொடுக்குறாரு. அங்க இருக்கிற போலீஸ்காரரும் நீங்க வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு வெளியே போனது மட்டும் இல்லாம நம்ம சேர்மனுக்கு கால் பண்றாரு. அந்த கால் அட்டன் பண்ண நம்ம பிஏவும் அவரு வந்து அங்கேயே உட்கார வைங்க இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா, அது மட்டும் இல்லாம அவரை தேடி நம்ம பிடி சார் வந்தாராலும் அவரையும் உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலையில நான் சேர்மனை கூப்பிட்டு வரேன், நம்ம அங்க வச்சு அவங்கள சம்பவம் பண்ணிடலாம் சொல்லிக்கிட்டு அங்க இருக்கிற அந்த பிஏவும் சொல்றாரு. அங்க இருக்கிற போலீஸ்காரரும் நம்ம ஹீரோ அடிச்சது மட்டும் இல்லாம நந்தினியோட அப்பாவை அடிச்சுட்டு அங்க இருக்கிற ஸ்டேஷனுக்கு பின்பக்கம் கூட்டு போறாரு. சேர்மனும் பின்பக்கம் வந்தது மட்டும் இல்லாம நம்ம சேர்மனும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு உடனே நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த டயத்துல தான் நம்ம ஹீரோவும் 8 மணி ஆயிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நம்ம ஹீரோ அதுக்கு முன்னாடி ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாரு. வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குற டயத்துல அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டாங்க. அதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணிருப்பாரு பாத்தீங்கன்னா சிஎம் செல்லுக்கு வந்துட்டு அவரோட கம்ப்ளைண்ட் வந்து எழுதியிருப்பாரு. இந்த மாதிரி நந்தினியோட இது வந்து ஒரு தற்கொலை கிடையாது, அது வந்து ஒரு கொலை கேஸ், அதை கொண்டது வந்துட்டு நம்ம சேர்மன் தான் அப்படின்னு சொல்லியிருக்க அந்த நியூஸ் வந்து நம்ம இன்ஸ்பெக்டருக்கு தெரியுது.
அங்க இருக்கிற பிரஸ் எல்லாருமே அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பாருங்க நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து எடுத்துக்கிட்டாங்க, அது மட்டும் இல்லாம நம்ம அக்யூஸ்ட் எல்லாமே விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல நம்ம சேர்மனும் அங்க இருக்கிற பின்னாடி வழியா அவரும் கார்ல ஏறி தப்பிச்சு போயிருந்தாரு. இந்த நியூஸ் மீடியாவுக்கு தெரியாது ஒரு மிகப்பெரிய கேஸாகவும் மாறிடுது. அந்த டயத்துல தான் நம்ம ஹீரோவோட அம்மாவும் நீ வந்து கேஸ்ல வந்து தலையிடக்கூடாது, சரிவா ஊருக்கு போலான்னு சொல்ல நம்ம ஹீரோவும் வரமாட்டேன்னு சொல்றாரு. இங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்குமே இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் நடக்குது, ஏன் உன்னோட தங்கச்சிக்கு கூட நடந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த டயத்துல தான் ஒரு சின்ன பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி ஆட்டோக்கார் வந்துட்டு என்னை வந்து ராங் டச் பண்ணாரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் டென்ஷன் ஆயிட்டாரு. எங்க ஜென்ரேஷன் பொறுத்துக்கிட்டாங்க, ஆனா உங்க ஜென்ரேஷன் வந்து பொறுக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு நேரா போனது மட்டும் இல்லாம அந்த ஆட்டோ டிரைவரையும் நம்ம ஹீரோ அடிக்கிறாரு. இந்த கேஸ் கோர்ட்டுக்கும் போது அந்த டயத்துல நம்ம நந்தினிக்கு வந்து ஆதரவா வாதாடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட மாமனார். இந்த கேஸை பயங்கரமா கவனிக்கிறதுக்காண்டி சென்னையில இருந்து லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வர்றாங்க. எதிர்த்தரப்பு வக்கீலா ஒருத்தர் ஆஜராகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல மிகப்பெரிய லாயர், அது வரைக்கும் ஒரு கேஸ்ல கூட தோத்தது கிடையாது, ஆதிரை அருணாச்சலம். அந்த டயத்துல நம்ம ஜட்ஜ் வந்தது மட்டும் இல்லாம இதை எடுத்து நடத்துற அந்த 2 லாயர்ஸை பத்தி பெருமையா பேசுறீங்களே, என்னை பத்தி கொஞ்சம் பெருமையா பேசுங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. இவர் வந்து கொஞ்சம் நீதி தவறாம நடப்பாராமா, எம்பி கேஸை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீதிபதியும் சொல்றாரு. அந்த எம்பி கேஸ்ல நம்ம ஜட்ஜுக்கு எவ்வளவோ மிரட்டல் உருட்டல் எல்லாமே வந்திருக்கும், அதெல்லாம் தாண்டி அவருக்கு வந்து தீர்ப்பு கொடுத்திருப்பாரு நம்ம நீதிபதி. தன்னோட பெருமையெல்லாம் பேச சொல்ல கோர்ட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு, நம்ம நீதிபதியும் உள்ள போயிட்டாரு. இந்த கேஸை முதல்ல ஆதிரை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. என்னன்னா ஒரு நாள் மாடர்னா ட்ரெஸ் போட்டு அந்த இறந்த பொண்ணு வராங்க. அந்த டயத்துல பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற 4 பேர் அந்த பொண்ணை ஹராஸ் பண்றாங்க. அந்த நியூஸ் அந்த வீடியோ பின்னாடி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுது. மானம் இருக்கிற பொண்ணு அந்த மாதிரி சூசைட் பண்ணிப்பாங்க, அதனால நம்ம நந்தினியும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இது எதுலையுமே சம்பந்தப்படாம வெறும் காலேஜ் ஓனர் அவர் மேல வந்துட்டு இந்த கேஸ் வந்து திருப்பி விட்டுருக்காங்க. அவருக்கு ஒரு கொலகார பட்டமும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அந்த டயத்துல தான் உங்க தரப்பு வாதத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவோட மாமா கிட்ட கேட்க அவரும் அந்த பொண்ணு இறந்த டயத்துல வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு லெட்டர் எழுதி இருந்துச்சு, அதை வந்து அங்க இருக்கிற படகோட்டி வந்து ஒருத்தர் பார்த்தாரு, அதை வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற அந்த கான்ஸ்டபிள் எடுத்துட்டு போயிட்டு இந்த சேர்மன் கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அந்த படகோட்டியை விசாரிக்கிற அவர் வந்து உண்மையை வந்து மாத்தி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அந்த கான்ஸ்டபிளும் நான் அந்த மாதிரி காலேஜ் பக்கமே போகவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் போய் சொல்லியிருந்தாரு. இது எல்லாமே சுத்தமா ஒரு ஃபேக் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதிரையும் சொல்லியிருந்தாங்க. அந்த நேரத்துல அங்க இருக்கிற நீதிபதியும் நந்தினி தரப்பு வக்கீல் கிட்ட வந்துட்டு வேற ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்க அவங்களோட மெடிக்கல் சர்டிபிகேட்டை காட்டுறாங்க. அதுல வந்துட்டு யாரை இரும்பு ராடால அடிச்சு வந்து கொண்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து தெரியுது. இதை கேட்டு நம்ம ஆதிரையே ஷாக் ஆயிருந்தாங்க. அந்த டயத்துல அங்க இருக்கிற ஆதிரையும் அந்த உடம்பு வந்து மறுபடியும் மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அந்த டயத்துல அங்க இருக்கிற நம்ம நீதிபதி ஏன் அப்படின்னு கேட்கறாங்க. அந்த இறந்த டயத்துல வேகமா உடற்கூறாய்வு பண்ணதுனால நிறைய விஷயம் மாறி இருக்கும், அதனால மறுபடியும் பண்ணணும்னு சொல்ல அங்க இருக்கிற அந்த டாக்டரையும் கூப்பிட்டு நம்ம நீதிபதி விசாரிக்கிறாரு. அந்த டயத்துல தான் அங்க இருக்கிற டாக்டரும் இந்த மாதிரி நாங்க வந்து பண்றதுக்கு வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து டைம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நேரம் நம்ம இன்ஸ்பெக்டரை கூட்டிட்டு விசாரிக்க டயத்துல அவரும் கொஞ்சம் மழுப்பிக்கிட்டு இருக்காரு. நம்ம நீதிபதி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, சரி இனிமேல் இந்த கேஸுக்கு வந்து நீ வேணாம், நான் வேற ஒரு இன்ஸ்பெக்டரை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஆர்டர் பண்ணியிருந்தாரு. இந்த டயத்தை தான் நம்ம நீதிபதியும் நீங்க கூட்டு வந்த ஆதாரம் எல்லாமே உங்களுக்கு எதிராகவே மாறிடுச்சு, நந்தினி கேஸை வாதாடுற ஒரு நாள் டைம் வேணும் அப்படின்னு கேட்க நம்ம நீதிபதியும் இன்னும் 2 நாள் நான் வந்து கேஸுக்கு வந்து நான் தீர்ப்பு சொல்ல போறேன், அதுக்குள்ள உங்களால முடிஞ்ச ஆதாரத்தெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்ம அந்த பரிசல்காரர் வெளியே வந்தது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ போயிட்டு ஏங்க மாத்தி சொன்னீங்க அப்படின்னு கேட்க, தம்பி அவங்க எல்லாம் மிகப்பெரிய இடம்பா, அவங்கள பகச்சுக்கிட்டனா எங்க உயிருக்கே ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்புறாரு. இங்க நேரா வீட்டுக்கு வர நம்ம நந்தினியோட தங்கச்சி நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிரிஸ்காரங்க எல்லாருமே நம்ம நந்தினியோட தங்கச்சி வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்துல அந்த பொண்ணோட கூட படிக்கிற பையன் ஒருத்தன் வீட்டுக்கு வந்திருக்கான். அவனும் ஒரு அந்த நியூஸை கலெக்ட் பண்றதுக்காண்டி தான் அவனும் அங்க வந்திருக்கான். இன்னைக்கு 2வது நாள் கோர்ட்டு நம்ம ஹீரோ தரப்புல ஒரு ஃபுட்டேஜை காட்டுறாங்க. நம்ம காலேஜுக்கு உள்ள இருக்கிற அந்த சிசிடிவி ஃபுல்லாமே டிலீட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க வெளியே இருக்கிற ஒரு கடையில வந்துட்டு ஒரு ஃபுட்டேஜ் மாட்டி இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டபிள் முன்னாடி போறாரு, அவருக்கு பின்னாடியே நம்ம மாரிமுத்தோட பைக்ல வந்துட்டு நம்ம ஹீரோவும் ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்காரு. அந்த டயத்துல தான் நம்ம ஜட்ஜும் நம்ம கான்ஸ்டபிளை பார்த்து கூப்பிட்டது மட்டும் இல்லாம என்ன நீங்க இந்த காலேஜ் பக்கம் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, எப்பவுமே அந்த பணத்து பக்கத்துல இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் வந்து சாப்பாடு வாங்க போனேன் அப்படின்னு சொல்ல, சரி ஒருவேளை சாப்பாடு வாங்கிட்டு அந்த டெட் பாடி முன்னாடி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம கான்ஸ்டபிளையும் திட்டுறாரு. இது மட்டும் தான் சாட்சியா அப்படின்னு கேட்க இறந்து போனா அந்த நந்தினியோட போனையும் செக் பண்றாங்க. நம்ம லாயரும் அந்த இறந்த பொண்ணோட டயத்துல வந்துட்டு 3 பேர் மிஸ் கால் கொடுத்துருக்காங்க. அதுல ஒண்ணு வந்து நம்ம சேர்மனோட அட்ரஸை காட்டுது அப்படின்னு சொல்ல, அதை எப்படி நீங்க சேர்மனோட நம்பர் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஆதிரியே கேட்கறாங்க. அதுக்கப்புறம் அந்த போன் நம்பர் இருக்கிற அட்ரஸ்ல வந்துட்டு கிட்டத்தட்ட 3 தடவை ஸ்விக்கில வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த அட்ரஸை செக் பண்ணும்போது தான் அது வந்து நம்ம சேர்மனோட குவார்டர்ஸ் அப்படின்னு தெரியுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆதிரியும் சரி அந்த போன் நம்பர் யாரோட பேர்ல இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்ல, அது வந்து சேது அப்படின்ற ஒருத்தரோட பேர்ல இருக்கும். அதாவது பெரிய பெரிய ஆளுங்களை என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அவங்களோட பேர்ல வந்துட்டு போன் நம்பர் வந்து வாங்க மாட்டாங்க. நடந்தது வந்து ஒரு கொலை தான், ஆனா அது வந்து சேர்மன் தான் பண்ணாரு அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமுமே இல்ல. அந்த 2வது நாளும் நம்ம சேர்மனுக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமுமே கிடைக்கல. இதுக்கு வந்து நம்ம ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஜட்ஜ் அங்க இருந்து கிளம்புறாரு. நம்ம சேர்மன் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணது மட்டும் இல்லாம உன்னை கொல்றதுக்கு வந்து நான் ஆளெல்லாம் அனுப்ப மாட்டேன், உங்க அப்பா போடுற ஊசியில வந்து நான் விஷத்தை கலக்கலாம், அது மட்டும் இல்லாம உங்க அம்மா கோயிலுக்கு போவாங்கல்ல அந்த
பிரசாதத்துல வந்து நான் விஷத்தை கலக்கலாம், அது மட்டும் இல்லாம உன்னோட தங்கச்சி வாட்டர் பாட்டிலே நான் கலக்கலாம், நாளைக்கு வந்து தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா இது எல்லாமே ஒண்ணுனா நடந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம சேர்மனும் போனை கட் பண்றாரு. கோர்ட்லாம் முடிஞ்சு ஈவினிங் டயத்துல நம்ம ஆதிரை நம்ம பிஏவை கூட்டு பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்துல தான் நம்ம ஆதிரையும் என்கிட்ட வர கஸ்டமர் நல்லவனா கெட்டவனாலும் எனக்கு தெரியாது, ஆனா என்ன பிரச்சனை சொல்லிட்டு என்கிட்ட A to Z எல்லாமே சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம பிஏவும் சேர்மன் வந்து கால் பண்ணது வந்து உண்மைதான். அந்த டயத்துல வந்து அந்த சேது அப்படின்றது யாரும் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல வேலை பார்க்குற ஒரு பையன் தான் அப்படின்னு சொல்லி தனக்கிட்ட நடந்த விஷயத்த ஃபுல்லாமே இன்னொரு டைம் நம்ம ஆதிரை கிட்ட நம்ம பிஏ சொல்றாரு. அடுத்த நாள் கோர்ட்டும் ஆரம்பிக்குது. அந்த டயத்துல ஒரு 3 பசங்க வந்தது மட்டும் இல்லாம நாங்க தான் அந்த நந்தினியை கொலை பண்ணோம் சொல்லிக்கிட்டு கோர்ட்ல ஆஜர் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் நடந்த உண்மையை சொல்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து நந்தினி வந்து ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் அவன் வந்து வேற பையனை லவ் பண்றா அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நாங்க 3 பேர் என்ன பண்ணோம் பாத்தீங்கன்னா நந்தினி வந்து கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கிற ஜட்ஜிட்டையும் சொல்றாங்க. அந்த 3 பேத்துல சேது அப்படின்ற ஒருத்தனும் இருப்பான். அவனும் நாங்க வந்து இந்த மாதிரி காலேஜ்ல வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம், பார்ட் டைமா தான் அங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நாங்க தான் ஸ்விக்கில வந்து அடிக்கடி ஆர்டர் போடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாமே உண்மையா இருக்கிற மாதிரி அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கழிச்சதும் நாங்க தான், அந்த லெட்டரை கிழிச்சு போட்டதும் நாங்க தான், இந்த மாதிரி எல்லா விஷயமே நாங்க தான் பண்ணோம் சொல்லிக்கிட்டு அவங்களும் சொல்றாங்க. இந்த டயத்துல தான் நம்ம நந்தினியும் சேது கூட சேர்ந்து சுத்தின மாதிரி அங்க இருக்கிற வாட்ச்மேன் சொல்றாரு. தியேட்டருக்கு போயிருக்காங்க, அது மட்டும் இல்லாம மாலுக்குலாம் சுத்தி இருக்காங்க சொல்லிட்டு அங்க இருக்கிற வாட்ச்மேன் எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கு ஒரு படி மேலேயே போய் அங்க இருக்கிற கிளினிக்ல இருக்கிற ஒருத்தரும் இவங்க அடிக்கடி கிளினிக்லாம் வந்திருக்காங்க சொல்லிட்டு அங்க இருக்கிற டாக்டர் ஒருத்தரும் இந்த மாதிரி பொய்யா தகவல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாருமே நம்ம நந்தினிக்கு எதிராகவே சாட்சியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நந்தினியும் பல பேர்த்த லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால இந்த கேஸ் வந்து க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஆதிரியும் பேசி முடிக்கிறாங்க. தரப்பு வக்கீல்களும் இன்னும் கொஞ்ச நாள் டைம் வேணும்னு சொல்லி கேட்க நம்ம ஜட்ஜும் எதிர் தரப்பு வக்கீல்கள் எல்லாருமே சாட்சியும் கொண்டு வராங்க. அது வந்து பொய் அப்படின்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட ஆதாரமும் கிடையாது, இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணாலுமே நீங்களும் அமைதியாவே இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு நான் கண்டிப்பா தீர்ப்பு சொல்லுவேன் சொல்லிக்கிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்புறாரு. அந்த ஜட்ஜோட ஃப்ரீ டைம்ல நம்ம நந்தினியோட அப்பா நேரா நம்ம ஜட்ஜை பார்க்க போறாரு. போனது மட்டும் இல்லாம நீங்க வந்து இந்த கேஸை எங்களுக்கு வந்து எதிராகவே கொடுத்துருங்க சார், எனக்கு வந்து இன்னொரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணோட வாழ்க்கையை நான் வந்து பார்க்கணும், இந்த இறந்த பொண்ணோட கேஸுக்காண்டி நான் இருந்துக்கிட்டுனா என்னோட இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை வந்து வேஸ்டா போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் பேசிக்கிட்டு அங்க இருந்து வராரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ தான் அந்த கேஸ் கொடுத்துருப்பாரு பாத்தீங்களா, இந்த கேஸ் வந்து அவருக்கு எதிராக வந்துச்சுன்னா அவர் வந்து 7 வருஷம் சிறை தண்டனை அனுபவிப்பாரு. நம்ம ஜட்ஜ் வந்தது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட அப்பாவும் மேல போயிட்டு இந்த மாதிரி பொண்ணு வந்து தப்பான பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் போய் சொல்லிட்டு அவரும் கீழே இறங்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம நீதிபதியும் சரி நம்ம சேர்மனுக்கு வந்து ஆதரவா தீர்ப்பு எழுதலாம் எழுதிக்கிட்டு இருக்க டயத்துல நம்ம ஹீரோவும் ஒன்னு சொல்ல வராரு. நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஜட்ஜிட்ட பேச வந்தது மட்டும் இல்லாம நான் வந்துட்டு ஒருத்தர் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஆதிரி எந்திரிச்சிட்டு சேர்மன் எல்லாம் உங்களால விசாரிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து சேர்மன் எல்லாம் கூப்பிடலாம் சொல்லிக்கிட்டு நம்ம நந்தினியோட அப்பா அம்மாவை கூப்பிடுறாங்க. அன்னைக்கே உங்க பொண்ணு வந்து மாடல் ட்ரெஸ் போட்டு இருக்கும்போது நீங்க வந்து அவளை வந்து தட்டி கழிச்சீங்க, நீங்க அப்பமே அந்த வந்து போலீஸ்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா உங்க பொண்ணு வந்து இப்ப இறந்திருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம நந்தினியோட அப்பா அம்மா கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காரு. பெத்தவங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நேரா டீச்சர் சொல்ல வந்திருக்காங்க. அந்த டயத்துல நம்ம சேர்மன் இருந்திருக்காரு. அந்த டயத்துல அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்மன்ட்ட கேட்க நம்ம சேர்மனும் முழிக்கிறாரு. அப்பதான் ஒரு குட்டி பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த வீடியோ லீக் ஆனதுனால உன்னை வந்து டிஸ்மிஸ் பண்ண போறோம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நம்ம நந்தினியும் நேரம் நம்ம சேர்மனை பாக்குறாங்க. நம்ம சேர்மனும் அந்த பொண்ணுகிட்ட பேசுனது மட்டும் இல்லாம தன்னோட ஹவுஸோட விசிட்டிங் கார்டையும் கொடுத்துட்டு 10 மணிக்கு மேல வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணையும் அங்க இருந்து அமுச்சு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க வெளியே போயில பாக்குற ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம காலேஜ் கல்ச்சரல்ஸுக்கு வந்துட்டு அவங்க வந்து லெட்டர் கொடுக்க வந்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல வெளியே இருக்கிற அந்த ரிசப்ஷனிஸ்டும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் கூட பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்களே அந்த சீனை வந்து இப்ப காட்டுறாங்க. வேற ஒரு பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி நடந்திருக்குது, இப்போ வந்து இந்த பொண்ணுக்கு இது நடக்க போதேன்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கிற அந்த பொண்ணுங்களும் அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த டயத்துல நந்தினி சரி நம்ம இறந்து போயிடலாம் சொல்லிக்கிட்டு அங்க இருக்கிற அந்த ஸ்கூல் மேல சூசைட் பண்ண போற இடத்துல தான் நம்ம ஹீரோ பின்னாடி போய் அவங்கள காப்பாத்தி இருப்பாரு. சேர்மன் வந்துட்டு நம்ம நந்தினிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஸ்கூல்ல இருக்க எல்லாருமே டிஸ்மிஸ்க்கு வந்து கையெழுத்து போட்டாங்க, நான் மட்டும் கையெழுத்து போட்டேனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு போனையும் கட் பண்றாரு. இந்த நியூஸ் ஃபுல்லாமே அங்க இருக்கிற நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே கேட்டுருந்தாங்க. இந்த சம்பவம் எல்லாமே நம்ம நந்தினி சூசைட் பண்ணவங்க பாத்தீங்களா அந்த இடத்துல நடக்குது. நம்ம ஜட்ஜும் இது நீ சொல்றது எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் இருக்கணும்பா, அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் ஃபுல்லாமே மறுபடியும் தெரியணும்னா அந்த இறந்து போன பொண்ணை மறுபடியும் வந்து சொன்னாதான் உண்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் சொல்றாரு. இறந்து போன அந்த நந்தினியை மறுபடியும் வந்து சொன்னா ஓகே தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அந்த இடத்துல தான் அந்த கோர்ட்ல அந்த மக்களுக்கு நடுவில் ஒரு பெஞ்சில் ஒரு பொண்ணு மாஸ்க் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம நந்தினி அந்த கோர்ட்டுக்கு எந்திரிச்சு நடந்து வராங்க. அந்த இடத்துல தான் ஒரு குட்டி பிளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஒரு பக்காவான பிளான் போடுறாரு. இது வந்து வெறும் ஒரு ஹராஸ்மெண்ட் கேஸ் அப்படின்னு கொடுத்தாலுமே இது வந்து செல்லாது, சில பேரோட ஹெல்ப் வேணும், அதுக்கு வந்து முதல்ல வந்து ஹீரோயினோட அப்பாவை கூப்பிடுறாரு. அவரும் ஓகேன்னு சொல்றாரு. கூடவே ஒரு டாக்டரையும் கூட்டு வராங்க. நேரா மார்ச்சுரிக்கு போறாங்க. நந்தினியோட சைஸ்லயே இருக்கிற ஒரு லேடியோட உடம்பே ரெடி பண்றாங்க. அந்த மூஞ்சி வந்து ஆல்ரெடி செதஞ்சு போன மாதிரி தான் இருக்கு. நந்தினியோட உடம்புல இருக்கிற அந்த மார்க் ஃபுல்லாமே அந்த உடம்புல இன்ஜெக்ட் பண்றாங்க. அந்த பொண்ணையும் அங்க தூக்கி போடுறாங்க. அந்த இடத்துல நந்தினியோட கையில லெட்டர் எழுத வைக்கிறாங்க. ஆனா பிளான் என்னன்னா லெட்டரை பார்த்துட்டு நியூஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய கான்ட்ரோவர்சி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து சூசைட் அப்படின்னு சொன்னா வெறும் பிரச்சனை ஆகாது, நம்ம சேர்மன் தான் கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்றாரு. விஷயத்தை ஃபுல்லாமே நம்ம லாயர் சொல்ல நம்ம ஹீரோவும் நம்ம சிஎம் செல்லுக்கு லெட்டர் அனுப்பியிருந்தாரு. இவங்களும் அந்த கேஸை போடுறாங்க. நந்தினியும் மேல ஏறி இந்த உண்மையை ஃபுல்லாமே சொல்லிருச்சு. இதுக்கு நம்ம ஜட்ஜும் ஏன்டா இந்த விஷயத்தை வந்து முதல் நாளே சொல்லியிருந்தேன்னா இந்த கேஸ் வந்து இத்தனை நாள் நடந்திருக்க வாய்ப்பே
கிடையாதாடா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோவும் சொல்றாரு, ஒரு பொண்ணு இறந்தா தானே சார் அது வந்து மிகப்பெரிய கேஸ் ஆகுது, போன பணத்து மேல தானே சார் இங்க எக்கச்சக்கமான பழியும் போடுறாங்க. இது மட்டும் இல்லாம ஹராஸ்மெண்ட் கேஸ்னால இதை வந்து ஒரு பெருசா ஒரு நியூஸாவே பார்க்க மாட்டாங்க, இதை வந்து கடந்து போயிருவாங்க. அது வந்து எவ்வளவு பெரிய குற்றம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க, நீங்க போய் லேடிஸை போய் கேளுங்க, இனிமேல் இதையும் ஒரு கேஸா கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல நம்ம சேர்மனை அரெஸ்டும் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பொய்யான கேஸை கொடுத்ததுனால நம்ம ஹீரோவையும் 6 மாசம் ஜெயிலையும் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி பொய்யான கேஸை கொண்டு வந்ததுனால நம்ம ஹீரோவோட மாமாவையும் கொஞ்ச நாள் அந்த வக்கீல் கவுன்சில்ல இருந்து அவர் வெளியே அனுப்பியிருந்தாங்க. அரெஸ்ட் ஆகி போன நம்ம ஹீரோவுக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய மதிப்பு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற லாயர்கள் எல்லாமே நம்மள வக்கீலோட மாமாவை மிகப்பெரிய ஆளா பாத்துக்கிட்டு இருக்காங்க. நந்தினி நேரம் அவங்க ஊருக்கு முன்னாடி போறாங்க. போனது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே அவளை வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்டா பாத்துக்கிட்டு இருக்காங்க. லேடிஸுக்கு எதிராக இந்த ஹராஸ்மெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த படத்தையே முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் எப்படி இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம நம்ம வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.